Hi friends, welcome to One Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான எம்மியான குண்டு குண்டு குலாப் ஜாம் செய்ய போறோம். பிரெட் ஸ்லைசஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிரலாம். ரொம்ப எம்மியான ஒரு ஸ்வீட் செய்ய போறோம். ஃபாஸ்டா செய்ய போறோம். நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சூப்பரான குலாப் ஜாம் செஞ்சு அசத்த போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் சுகர், 3 ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பால், அதை நல்லா காய்ச்சி நல்லா லைட் ஹீட் வெதும்பலான சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்குவம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அதோட எட்ஜஸ், அந்த ப்ரௌன் எட்ஜஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து பாதாம் பருப்பு ஃபைனலில் ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரெட் ஸ்லைசஸை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெதும்பலான பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டான ப்ரெட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பால் ஆட் பண்ணி பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்டான ப்ரெட்டாக இருந்தால் பால் ஆட் பண்ணி பிசைகிறப்போ கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும், அதனால் கை வலிக்கும். அதனால் நல்ல சாஃப்டான ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சப்பாத்திக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ செய்வோம், அது மாதிரி தான். இப்போ நம்மளோட பிரெட் குலாப் ஜாம் அந்த செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் சுகரை அதில் ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. சுகர் சிரப் கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த கேப்பில் நம்ம குலாப் ஜாம் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில், ரொம்ப பெருசு இல்லாட்டி மீடியம் சைஸ் இல்லாட்டி ரொம்ப சின்னது, அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸில் பால்ஸ் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சிரப் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காயை இடித்து வச்சிடணும் இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா சுகர் சிரப் கொதித்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நம்மளோட குலாப் ஜாம் பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா அடிகனமான பாத்திரமாக இருந்தது அப்படின்னா குலாப் ஜாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப நல்லா ஈவன் கலராக சூப்பராக வரும். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் அது ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு நல்லா ஜென்டிலாக ஸ்லோவாக டர்ன் பண்ணி விடுங்க. கடையில் போய் நம்ம குலாப் ஜாம் மிக்ஸ் இல்லாட்டி கோயா அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வாங்குகிற ப்ரெட்டை வச்சே சூப்பரான ஒரு குலாப் ஜாம் செஞ்சிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜென்டிலாக டர்ன் பண்ணி விடுங்க. கீரலே வரல பாருங்கள், எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பால்ஸ் நல்லா ரோல் ஆகி எல்லா சைடும் நல்லா ஒரே கலரில் ஃப்ரை ஆகும். இப்போ நம்மளோட குலாப் ஜாம் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சுகர் சிரப்பில் இருக்கட்டும். அப்போ தான் அந்த சுகர் ஃபுல்லாக அந்த குலாப் ஜாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த குலோப்ஜாம் சுகர் சிரப்பில் ஊறின பின்னாடி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஸ்பூன் வச்சு கட் பண்ணுறப்போ அவ்வளோ சாஃப்டாக அழகாக கட் ஆகுது. உள்ளே ஃபுல்லாக அந்த சுகர் சிரப் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.